ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலே பொது தமிழ்ந்து 100 கொஸ்டின் கட்டாயமே கேட்பாங்க. அந்த 100 கொஸ்டினுடைய மாடல் கொஸ்டின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம். கொஸ்டின் 1, சரியான நிறுத்தற்குறி இட்ட சொற்றொடரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி ஆகும். இப்ப அந்த தொடர்ல நிறுத்தற்குறிகள், அந்த குறிகள்லாம் கரெக்டா வந்திருக்கு ஆப்ஷன் ஏல. அதுல பாத்தீங்க அப்படின்னா அது என்ன திணை வழுவமைதின்னு பாத்தீங்கன்னா, திணை என்பது உயர்திணை அக்ரிணையை குறிக்கும். அப்ப மாடு என்பது அக்ரிணைல வரும். அப்ப இவங்க உயர்திணையில சொல்றாங்க. என் அம்மை வந்தால் என மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. வழுனா தவறு. ஸோ இது நம்ம அடிஷனலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கொஸ்டின் 2, நிறுத்தற் குறியீடு பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. இதுல சரியான விடை ஆப்ஷன் பி. அந்த ஒரு ஆச்சரியக்குறி. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, அங்க ஒரு ஆச்சரியக்குறி. ஆப்ஷன் பி சரியான விடை. கொஸ்டின் 3, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். அது நான் ஓடுறதுனால அது தன்வினை வாக்கியம். கொஸ்டின் 4, சரியான ஊர் பெயரின் மருவு எது? உதகமண்டலம், அது உதகை. மருவு அப்படின்னா என்னதுன்னா சுருங்கி வருது. அதாவது இப்ப என்னுடைய பேர் சரண்ராஜ் அப்படின்னா என்னுடைய அம்மா ராஜ்னு கூப்பிடுவாங்க. அப்ப என்னோட நண்பர்கள் சரண் கூப்பிடுவாங்க. அப்ப உண்மையான முழு பேர் சரண்ராஜ். அதுதான் மருவி, அதாவது உதகமண்டலம் என்பது உதகை என மருவி வருது. தில்லை என அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம். தில்லை நடராஜன் சொல்லுவாங்க. நடராஜர் கோயில் எங்க இருக்குன்னா சிதம்பரத்துல இருக்கு. தில்லை என்பது ஒரு வகையான மரம். கொஸ்டின் 6, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. ஊர் பெயரையும் அதன் மருவையும் பொறுத்துக. தஞ்சாவூர் தஞ்சை, திருநெல்வேலி அதற்கு நெல்லை, கோயம்புத்தூர் அதற்கு கோவை, கும்பகோணம் அதற்கு குடந்தை. கொஸ்டின் 7, சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம் அதற்கு திருமணம். கொஸ்டின் 8, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சர்க்கார் அரசாங்கம். சர்க்கார்னா அரசாங்கம். கொஸ்டின் 9, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. லைட் ஹவுஸ் அதற்கு கலங்கரை விளக்கம். கொஸ்டின் 10, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை. கொஸ்டின் 11, சரியான வினை மரபை எடுத்து எழுதுக. விடை தண்ணீர் குடித்தான். சரியான கான்செப்ட் என்னன்னா மரபுனானது சரியானது, அதான் மரபு. சரியான மரபுனா தண்ணீர் குடித்தான், பால் பருகினான் அப்படி வரும். கொஸ்டின் 12, விடை வகையை தேர்ந்தெடுத்தல். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. கொஸ்டின் 13, அலுவல் சார்ந்த சொற்கள். டவுன்லோட் பதிவிறக்கம். கொஸ்டின் 14, அலுவல் சார்ந்த கலை சொற்களை தேர்ந்தெடுத்தல். பெர்சனாலிட்டி அதற்கு ஆளுமை. கொஸ்டின் 15, தீசஸ் என்பதற்கு சரியான கலை சொல்லை கண்டறிக. ஆய்வேடு. கொஸ்டின் 16, சோசியல் ரிஃபார்மர் அதற்கு சமூக சீர்திருத்தவாதி. கொஸ்டின் 17, விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். நகமும் சதையும் போல நட்பு. மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம்? மாணவர்கள் நன்றாக படித்தனர் என்பது தன்வினை வாக்கியம். கொஸ்டின் 20, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது தந்தை மகனை படிக்க வைக்கிறதுனால பிறவினை வாக்கியம். கொஸ்டின் 21, அப்துல் நேற்று வந்தான். அப்துல் நேற்று வந்தான். இது தன்வினை வாக்கியம். கொஸ்டின் 22, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கல்வியில் பெரியவர் கம்பர். கல்வியில் பெரியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினாவை அமைக்கலாம். அதே கான்செப்ட் தான். கொஸ்டின் 23, விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன? கொஸ்டின் 24, இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி தவறான தொடர். என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு. இது தவறான தொடர். கொஸ்டின் 25, கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து சேர்த்து. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். கொஸ்டின் 26,
இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. புதைந்து புதைத்து. ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். கொஸ்டின் 27. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். பொருத்தமான காலம் அமைத்தல். பாடல் பாடினான் என்பது எப்பயோ பாடி முடிச்சிட்டாரு, இது இறந்த காலம். கொஸ்டின் 29. அகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க. கான், கிளி, கீரி, குடுவை, கேள்வி, கொள். கொஸ்டின் 30. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உழந்தும் உழவே தலை. கொஸ்டின் 31. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. காற்றின் மெல்லிய அந்த கோடிட்ட இடத்துல தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கொஸ்டின் 32. சரியான இணைப்பு சொல் தேர்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அதே கான்செப்ட் தான் கொஸ்டின் 33. அலுவலக பணிகளுக்காக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப மேலும் 2 நாட்கள் ஆகும் என்கிறார். கொஸ்டின் 34. செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறர்க்கு கொடுத்து மகிழ்வோம். கொஸ்டின் 35. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது? கொஸ்டின் 36. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆத்திச்சுடியின் ஆசிரியர் யார்? கொஸ்டின் 38. பொருத்தமான காலம் அமைத்தல். படி என்னும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. நிகழ்காலம். விடை படிக்கின்றான். படிக்கின்றான் என்பது நிகழ்காலம். கொஸ்டின் 39. வழுவு சொல்லற்ற தொடர் எது? வழுவுனா தவறு இல்லாத தொடர். தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர். கொஸ்டின் 40. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். கண் மணி, பொன் விலங்கு, மலை தேன், வான் மழை. கொஸ்டின் 41. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன், அது வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து வழக்கில் மாற்றணும். கொஸ்டின் 42. இரு பொருள் தருக. திங்கள் கிழமை, சந்திரன். கொஸ்டின் 43. இரு பொருள் தரக்கூடிய சொல். ஆடை தைக்க உதவுவது நூல். மூதுரை அற நூல். மூதுரை என்பது ஔவையார் இயற்றிய நூல். கொஸ்டின் 44. இரு பொருள் தருக. மாலை, அதற்கு பூ மாலை, மாலை பொழுது. கொஸ்டின் 45. பொருள் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக. அரு ஆறு. அரு என்பது வெட்டுதல், ஆறு என்பது நதி. கொஸ்டின் 46. கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. மடுவில் மாடு குளித்தது. கொஸ்டின் 47. கூற்று காரணம். கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 சரி, கூற்று 4 மட்டும் தவறு. இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதை ஒன்று இருக்குது. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம நாட்டில் மழை பெய்யலை அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற அந்த சாப்பாடு எடுத்துன்னு ஊர் பொதுவில் இருக்கிற ஒரு பானையில் அவங்கவுங்க வீட்டிலேருந்து எடுத்துன்னு அந்த சாதத்தை போட்டு ஒன்றா கிளறி அது அனைவரும் சாப்பிடுவாங்க. இப்படி அவங்க பகிர்ந்து சாப்பிடும் பொழுது மேலே இருக்கிற அந்த பானம், அந்த மேகம் இவங்க பஞ்சத்தில் இருக்காங்க போல சொல்லிட்டு பரிதாபப்பட்டு மழை பெய்யுமா. அது கான்செப்ட் அது. அதாவது அந்த காலத்தில் வழக்கத்தில் உள்ள ஒரு செயல் அது. அந்த செயலை ஏன் செய்யறாங்கன்னா, மழை வேண்டி அவங்க அந்த செயலை செய்யறாங்க. அப்ப கூற்று 4 மழையில் நனைந்து கொண்டே உண்பர். அப்ப அந்த கூற்று தவறானது. கூற்று 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. கொஸ்டின் 48. இந்த 3 கூற்றுமே சரியானது. கூற்று 1. தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி என்ற கலை ஞாயிறு. கூற்று 2. கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர். கூற்று 3. இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருதையும் பெற்றவர். கொஸ்டின் 49. ஹுமானிட்டி அப்படின்னது மனித நேயம். கொஸ்டின் 50. கலை சொற்களை அறிதல். டொர்னேடோ, அதற்கு சூறாவளி. கொஸ்டின் 51. சாலின் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலை சொல்லை கண்டறிக. இதற்கு சரியான விடை கலர் நிலம். கலர் நிலம்னா உப்பு மண். கொஸ்டின் 52. அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ சரியான விடை. மனத்துயர்,
மாவிலை, மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு, மௌனம். கொஸ்டின் 53 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அச்சாணி உலகளந்தார்க்கு, உழுவோர் என போற்றினர். அகர வரிசைன்னா ஆல இருந்து ஆரம்பிக்கிறது தான் அகர வரிசை. ஸோ அந்த சொற்றொடர் இப்படிதான் அகர வரிசை வரும். வேர் சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கல். கொடு அதற்கு தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா கொடுத்தல். கொஸ்டின் 55 வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. போ அதற்கு போனான் என்பது வினைமுற்று. கொஸ்டின் 56 படி என்பதன் வினையால் அணையும் பெயர். படி வினையால் அணையும் பெயர்னா படித்தவர். கொஸ்டின் 57 சென்றனர் வேர் சொல்லை தருக. சென்றனர் அதற்கு செல். கொஸ்டின் 58 வேர் சொல்லை தெரிவு செய்க. மகிழ்ந்தனன் அதற்கு மகிழ் என்பது வேர் சொல். கொஸ்டின் 59 நடப்பால் இச்சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. நடப்பால் நட. மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க. பொறுப்பு, வெற்பு, அசலம் இதெல்லாம் மலை என்னும் பொருள் தரும் சொற்கள். கொஸ்டின் 61 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? விடை இளம் பயிர் வகை. கொஸ்டின் 66 ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். விலை, விலை ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த விலைக்கு பொருளின் மதிப்பு. இரண்டாவது இருக்க அந்த விலைக்கு உண்டாக்குதல். கொஸ்டின் 63 பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. வாசலில் போடுவது கோலம். பந்தியின் வடிவம் கோலம். வாசல்ல போடுற கோலத்துக்கும் பந்தியில இருக்கிற அந்த வட்டமான அந்த கோலத்துக்கும் இருக்கிற டிஃபரெண்ட்டை பார்த்துக்கணும். கொஸ்டின் 64 ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக. கூரை, கூரை ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த கூரைக்கு வீட்டின் கூரை. இரண்டாவது இருக்க அந்த கூரைக்கு கூரை புடவை. கொஸ்டின் 65 டிரான்ஸ்பிளான்டேஷன் அதற்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. கொஸ்டின் 66 கன்சோனன்ட் அதற்கு மெய்யெழுத்து. கொஸ்டின் 67 பொறுத்துக. பால் பண்ணை அதற்கு டெய்ரி ஃபார்ம். தோல் பதனிடுதல் அதற்கு டன்னிங். சாயம் ஏற்றுதல் அதற்கு டேயிங். தறி அதற்கு லூம். கொஸ்டின் 68 மரபு பிழை நீக்குக. பால் குடித்தான் அதற்கு பால் பருகினான். கொஸ்டின் 69 சந்தி பிழையை நீக்குக. ஆப்ஷன் பி சரியான விடை. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. கொஸ்டின் 70 கோழி கூவும் அப்படின்னு வந்திருக்கு. கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும். கொஸ்டின் 71 பொருந்தாத சொல்லை கண்டறிக. மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர்னா என்னது? ஞஞன ஞமன. ஸோ இதுதான் மென்தொடர். அப்ப ஞாபகம் ஞாபகம் வந்தது, அதாவது பண்பு, மஞ்சு, கண்டு இதெல்லாம் குற்றியலுகரத்துல வரும். மென்தொடர் குற்றியலுகரத்துல வரும். எஃகு என்பது ஆயுத குறுக்கத்துல வரும். அப்ப இதுல பொருந்தாதது ஆப்ஷன் டி. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இவற்றில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இஞ்சி அதாவது பஞ்சு என்பது இஞ்சி என்பது மென்தொடர்ல வரும். மென்தொடர் குற்றியலுகரம். பாக்கு, பாட்டு, பந்து இதெல்லாம் வன்தொடர்ல வரும். கொஸ்டின் 73 நல்கினால் என்பதன் எதிர்சொல். நல்கினால் அதற்கு எதிர்சொல் எடுத்தால். கொஸ்டின் 74 எதிர்சொல் தருக. சோம்பல் அதற்கு சுறுசுறுப்பு. கொஸ்டின் 75 இரவலர் அதற்கு புரவலர். அதாவது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா கொடுப்பவர், வாங்குபவர். கொஸ்டின் 76 பிரித்து எழுதுக. தம் உயிர் இது எப்படி பிரிக்கலாம்னா தம் கூட்டல் உயிர். கொஸ்டின் 77 பருத்தி கூட்டல் எல்லாம் இது எப்படி சேர்த்து எழுதலாம்னா ஆப்ஷன் பி பருத்தி எல்லாம். கொஸ்டின் 78 வட்டு கூட்டல் ஆடினான் என்பதனை சேர்த்து எழுதுக. விடை வட்டு ஆடினான். இந்த பத்தியை படிச்சுட்டு ஆன்சர் நம்ம சொல்லணும். இந்த பத்தியில் இருக்கிறது நம்ம அப்படியே சொல்கிறோம் பாருங்க. இப்போ ஒருத்தர் காலில் அடிபட்டு இருக்கு. அவர் ஒரு பஸ்ஸில் ஏறுறாரு, பேருந்தில் ஏறுறாரு. கண்டக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எந்த ஊருக்கு போகிறேன்னு கேட்குறாரு. சீட்டு கொடுக்கறதுக்கு, பயண சீட்டு கொடுக்கறதுக்கு. பக்கத்தில் இருந்து ஒருத்தர் உன் காலில் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இரண்டுத்துக்கும் ஒரே பதில் செங்கல்பட்டுன்னு சொல்லுவார். இதற்கு பேர் என்னன்னா இரட்டூர் மொழிதல் அல்லது சிலேடை என்று பெயர். கொஸ்டின் 79 இப்பகுதியில் பயின்று வரும் அணி யாது? விடை சிலேடை அணி. சிலேடை அணிக்கு மற்றொரு பெயர் இரட்டூர மொழிதல். இப்பகுதியில் இடம்பெறும் ஊரின் பெயர் செங்கல்பட்டு. கொஸ்டின் 81 இளைஞன் பயணம் செய்த வாகனம் பேருந்து. கொஸ்டின் 82
இப்பத்தியில் இடம்பெறும் வினாத்தொடரை தேர்ந்தெடு. எந்த ஊருக்கு பயண சீட்டு வேண்டும்? கொஸ்டின் 83. இளைஞருக்கு அடிப்பட்ட இடம் குறிப்பிடுக. விடை கால்ல தான் அடிபட்டு இருந்தது. கொஸ்டின் 84. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? விடை ஓர் ஊர். கொஸ்டின் 85. பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். கொஸ்டின் 86. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஓர். இதுல பாத்தீங்கன்னா ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. கொஸ்டின் 87. சரியாக பொருந்தும் இணையை கண்டறிக. இழைத்து செய்து. கொஸ்டின் 88. சொல் பொருள் பொருத்துக. எத்தனைக்கும் அதற்கு முயலும். வெறுப்பு அதற்கு மலை. கழனி அதற்கு வயல். நிகர் அதற்கு சமம். கொஸ்டின் 83. சொல் பொருள் பொருத்துக. பயிலுதல் அதற்கு படித்தல். நாணம் அதற்கு வெட்கம். முகில் அதற்கு மேகம். காலன் அதற்கு யமன். கொஸ்டின் 90. ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு இது வன்று. கொஸ்டின் 91. கன்று தனது தலையை ஆட்டியது. கொஸ்டின் 92. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? என் தங்கை பரிசு பெற்றாள். கொஸ்டின் 93. நான் நன்றாக தேர்வு எழுதினேன். இது உடன்பாட்டு வினைத்தொடர். கொஸ்டின் 94. சரியான தொடரை தேர்ந்தெடு. அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார். வருவித்தார் என்பது பிறவினை வாக்கியம், அதாவது பிறவினை தொடர். கொஸ்டின் 95. கூட்டு பெயரை குறிப்பிடு. மாந்தோப்பு. அதே கான்செப்ட் தான் 96. கல் குவியல். சொற்களின் கூட்டப்பெயர்கள் அதே கான்செப்ட் தான் இதுவும். ஆடு மந்தை, ஆட்டு மந்தை. கொஸ்டின் 98. நீண்டதொரு காலப்பகுதி என்னும் பொருளை தரும் சொல் ஊழி. ஊழி என்பது கால அளவை குறிக்கும். அகம் அதற்கு இரு சொல் பொருள் வீடு, மனம். இதற்கு அகம் என்பது பொருள். கொஸ்டின் 100. சரியான இணையை தேர்வு செய்க. அலங்காரம், ஒப்பனை. டிஎன்பிஎஸ்சி அரசு தேர்வுகளை கேட்கிற மாதிரி வினாத்தாளில் இருக்கிற 100 கொஸ்டின் இதோட முடியுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.